இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களாக நம்ம கானானியர் ஏத்தியரை பற்றி நாம் தியானித்தோம். இன்று நாம் தியானிக்க எடுத்துக்கொண்டவர்கள் ஏவியர். ஏவியர் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க தந்திரசாலிகள் என்று அர்த்தம். குள்ளநரிகள், இந்த உலக ஞானத்தால் நிறைந்தவர்கள். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பேசும்போதே அவங்களுக்கு என்ன அதில் லாபம் இருக்குது அப்படின்னு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க தான் ஏவியர். அப்போது யோசுவா 9:7 பாருங்கள், அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் இந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்கள் ஆகும்படி நாங்கள் எப்படி உங்களோட கூட உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். அப்போது உங்களோட நாங்கள் எப்படி உடன்படிக்கை பண்ணலாம்? அப்போது அவங்க கொடுத்த தந்திரத்தில் இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சாங்க? மயங்கிட்டாங்க. அப்போ நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலையும் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த தந்திரமாக, இந்த உலக ஞானத்தை கொண்டு தந்திரமாக நம்மக்கிட்ட வாரவங்ககிட்ட நம்ம என்ன செய்கிறோம்? ஏமாந்து போயிருந்தோம். அப்போது ஏவியர்கள் யோசுவாவே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஏமாத்திருந்தாங்க. எப்படின்னா, அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இவங்க எல்லாரையும் பிடித்துக்கிட்டு வராங்க. எல்லாரும் என்ன செய்கிறாங்க? அடிமையில ஆக்கிட்டு அவங்கள என்ன செய்கிறாங்க? அழித்து கொண்டு வராங்க. அப்போ எல்லா ராஜாக்கள் ஜாதிகள்லாம் என்ன செய்கிறாங்க? விரட்டப்படுறாங்க, அழிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சு இவங்க அழிக்கப்பட்டு போகாதபடி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவங்க அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தங்கள் ஸ்தானாதிபதிகளை தாங்களே ஒரு ஸ்தானாதிபதிகளை போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதையின் மேல் வைத்து தூர இடத்திலிருந்து வருகிறவர்கள் போல நடித்து யோசுவாவை கூட உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அப்போது பக்கத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க? யுத்தம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரையாக வெற்றி பெற்றுட்டே வந்துட்டுருக்காங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் நிறைய காரியங்களை வெற்றி பெற்றுட்டே வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் கடவுள் ஜெயமாக மாற்றி தந்து கொண்டே இருக்கிறாரு. இப்போ என்ன செய்கிறாங்க? சிலவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தங்களை பாவம் போல, ஒரு ஏழையை போல, ஒரு திக்கற்றவர்களை போல தங்களை மாற்றி கொண்டு நடித்து கொண்டு வருவாங்க. அப்போ அவங்க உலக பிரகாரணமாக அவங்க சொல்லுவோம், நம்ம வசனத்தின்படி ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு நம்ம உதவணும் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள் வசனத்தின்படி அவங்களுக்கு பார்த்து என்ன செய்வோம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம வெயிட் பண்ணாமலே அவங்களுக்கு என்ன செஞ்சிடும்? உதவிடுவோம். அல்ல அவங்க ஏதாச்சும் ஒன்று கேட்டு வரும்போது சரின்னு சொல்லிடுவோம். ஆனால் கொஞ்ச நாள் கடந்து போகும்போது தான் அவங்க நமக்குள்ளே இருந்து நமக்கு வேண்டாதவர்கள் சொல்லி நம்ம என்ன செய்வோம்? கண்டுபிடிப்போம். அதே போல் யோசுவாவும் என்ன செய்கிறான்? அவங்க கூட உடன்படிக்கை பண்ணிட்டான். நான் அவங்கள என்ன செய்ய மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆனால் 2 நாள் கழித்து அவனுக்கு தெரிய வருது, அவங்க அந்த ஜாதியோரோட கலந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஆனால் அவங்கள என்ன செய்ய முடியல, அவங்கக்கிட்ட உடன்படிக்கை பண்ணினதுனால அவங்கள என்ன செய்ய முடியல, அழிக்க முடியலை. அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, சங்காரம் பண்ண முடியாமல் அவங்கள என்ன செய்ய, விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் பணிவிடைக்காரர்களாகவும் ஆக்கி அவங்களுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. அப்போது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நிறைய நேரம் தேவன் நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம உயர்த்தும் போது நம்முடைய சத்துருக்களை, சாத்தான் கொண்டு வர நயவஞ்சகக்காரர்களை நம்ம கூட நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? வச்சுருக்கிறோம். அடிமைகளாக வச்சுருக்கவங்க சில நேரம் என்ன செஞ்சுருவாங்க? தலை தூக்கி நம்மளை கீழே என்ன செஞ்சுருவாங்க? கீழே கொண்டு வந்துடுவாங்க. அதே போல் சாத்தான் ஒரு தந்திரக்காரன். 2 கொரிந்தியர் 2:11 இவ்வாறாக குறிப்பிட்டுள்ளது பாருங்க, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் இப்படி தான் வருவான். ஆதியாகமத்திலேருந்தே நம்ம பார்க்குறோம். அவன் என்ன செய்கிறான்? ஏவாளை வஞ்சிக்கிறான். அதனால ஏவாள் நிமித்தமாக ஆதாம் வஞ்சிக்கப்படுறான். தேவனுடைய பிரசனத்தை அவங்க இழந்து போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நிறைய இடங்களில் அவன் தந்திரமாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் தெரிஞ்சிருந்த போதும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, சில நேரம் விழுந்து போகிறோம். நான் ஒரு அருமையான காரியத்தை வாசிக்கிறேன். நம்முடைய சகோதரர் சாம் ஜெபத்ரா அங்கிள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய காரியங்களை ஒன்று எழுதியிருந்தாங்க அவங்க புத்தகத்தில். அப்படி அவங்க வருமானத்துறையில் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க லஞ்சமே வாங்குறதே கிடையாது. அப்படி லஞ்சமே வாங்கலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே சிலவங்க என்ன செய்வாங்க? சரி, நம்ம அந்த அன்னைகிட்ட போனால் நமக்கு நல்லபடியாக முடிச்சு தருவாங்க அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் அதன் மூலமாக என்ன செஞ்சுருப்பாங்க? அவங்க மூலமாக பயனடைந்திருப்பாங்க. இதை தெரிந்திருந்தவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, சாத்தானின் இந்த ஏவியரின் ஆவி அவனுக்குள்ளே புகுந்தவனை அவன் என்ன செய்கிறான்? அங்கே போய், நீங்கள் கேட்டால் தான் அது லஞ்சம், நாங்கள் கஷ்டப்பட்டு கொடுத்தா, நாங்களாக விரும்பி கொடுத்தா நீங்கள் அந்த பணத்தை வாங்கி யாருக்கெல்லாம் உதவி செய்யலாம்? ஏழைகளுக்கு உதவி செய்யலாம்,
ரொம்ப கஷ்டப்பட்ட திக்கற்றவங்களுக்கு என்ன செய்யலாம், உதவி செய்யலாம். ஆனால் நான் வந்து என்ன செய்கிறேன், இந்த காரியத்தில் நான் மனம் விரும்பி உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், எனக்கு இந்த காரியத்தை செஞ்சீங்க, நான் வசதியானவன் தான், இந்த பணத்தை நீங்கள் ஏற்றுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் கொடுத்துருக்கான். ஆனால் அவங்களுக்கு உடனே தேவனுடைய ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருந்துறனால அவங்க உணர்த்தப்பட்டு அதை வேண்டான்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, அப்படியே விலக்கிட்டாங்க. அப்போது இந்த ஏவியரின் ஆவியின் ஏவுதலால் நாம் அன்னைக்கு சரியாக இருந்தால் கூட நல்லவங்க போல பேசி தந்திரமுள்ளவர்களை போல பேசி நம்முடைய காரியங்களில் குற்றங்களை குறைகளையும் உண்டாக்குகிறதற்கு இந்த ஏவியரின் ஆவி நமக்குள்ள என்ன செய்யும், கடந்து வரும். அப்படி வரும்போது நம்ம என்ன செய்யணும், மிகவும் ஜாக்கிரதையாக என்ன செய்யணும், இருக்க வேணும். நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, 1000 பொய் சொன்னாலும் ஒரு கல்யாணத்தை என்ன செய்யலாம், பண்ணணும். 1000 பொய் சொல்லியாவது இந்த கல்யாணத்தை என்ன செஞ்சிடணும், முடிச்சிடணும். இது உலக நியாயம்தான். ஆனால் இன்னொன்று சொல்லுவாங்க பாருங்க, ஆயுத பூதைக்கு பணம் கொடுத்து மேல் அதிகாரிகளை உன் வசப்படுத்து, அதுக்கு பாருங்க உலகத்தோடு ஒத்துவாழ். இப்படி நிறைய காரியங்கள் நம்ம என்ன செய்கிறோம், பழமொழிகளில் பார்க்குறோம். அப்போது இதெல்லாம் நமக்கு வந்து தகாத ஒன்று. நமக்கு எது தேவை அப்படின்னா வேத வசனம் நமக்கு என்ன கற்றுத்தருது அப்படின்னா, இப்படிப்பட்ட தந்திரங்களை உடையவன் தான் யார், சாத்தான். அப்போது நம்ம பொய் சொல்லக்கூடாது. இந்த பொய் பேசும்போது நமக்கு என்ன செய்கிற, தேவன் அதை அருவருக்கிறார். அப்போ பொய் பேசுகிறவர்களுடைய அவர் என்ன பொய்யை பகைத்து அருவருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 119 163 குறிப்பிட்டிருக்கிறோம். உங்களுடைய வேதத்தையோ நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொல்கிறார். அப்போது பொய்யை நம்ம அருவருக்கணும். பொய் பேசி செஞ்சிடலாம், அப்படி செஞ்சிடலாம், இது உலக மக்களுடைய நீதியாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய நீதி என்ன அப்படின்னா, உண்மையை பேச வேண்டும், நம்முடைய சத்தியத்தில் நாம் நிலைநிற்க வேண்டும். இங்கே பாருங்கள், ஏவர் வந்து ஏமாத்துகிற வித்தையுடைய ஆவியுடையவர்கள். அப்போ உங்களுடைய அந்த ஒரு ஏமாற்று வேலை தந்திரத்தில் நம்ம சிக்கி கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி பிசாசானவன் அப்படிப்பட்டவர்களை ஏவி வரும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும், ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அந்த ஏவியரின் பொய், அவங்க வந்து பேசுனது உண்மையாக இல்லை, நீங்கள் இதை வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது அது உண்மையான ஆவி கிடையாது, போய் இப்போ கொடுத்துட்டு நீங்கள் சொன்னீங்க அவர் கிறிஸ்தவன் லஞ்சம் வாங்க மாட்டாருன்னு சொன்னீங்க, ஆனால் பாருங்கள் நான் கொடுத்தேன் வாங்கிட்டாரு. இப்படியே நல்லதாக பேசின அந்த நாவு கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யும், மாறி பேசும். அப்போது அவங்க வந்து பொய் பேசுகிறவர்கள், தந்திரம் உள்ளவர்கள், தந்திரத்தின் ஆவி அவங்களுக்குள்ள என்ன செய்து இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் விலகி ஜாக்கிரதையாக நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகளை என்ன செய்யணும், உண்மை இருக்கணும், உத்தமாக நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும், நேர்மை இருக்கணும். உங்களுடைய வார்த்தை வந்து உறுதியாக நம்ம என்ன செய்ய இருக்க வேண்டும். பொய் இருந்தால் நம்மகிட்ட வார்த்தையில் என்ன இருக்காது, உறுதி இருக்காது, நேர்மை இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் உண்மை இருக்கும்போது நமக்கு என்ன செய்யும், நேர்மையெல்லாம் என்ன செய்யும், நம்மிடத்தில் என்ன செய்ய இருக்கும். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே என்ன பேசணும், மெய்யை பேசக்கடன், உண்மையை பேச கடவன். அப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையை பேசிக்கிட்டு இருந்தோன்னா இந்த தந்திரமான இந்த ஏவியரின் ஆவிக்கு நாம் தப்பித்து கொண்டு எல்லாவற்றிலும் நம் ஜெயத்தை நாம் முழுமையாக என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளின் தகப்பனே, அப்பா சோசரிக்கிறோம். இந்த நாளின் தகப்பனே, ஏவியரின் ஆவிகள் எங்களை அணுகாதபடிக்கு என் தேவன் அவர்களை பகுத்தறியும் ஆவி எங்களுக்கு நீ தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாக இருக்க, சத்தியமாக இருக்க, நேர்மையாக இருக்க தகப்பனை எங்களுக்கு பலன் தாங்க. இப்படிப்பட்ட ஆவிகளின் எண்ணதுங்களோடு வந்து எங்களை தந்திரமான வலையில் சிக்க வைக்கக்கூடிய அந்த சத்துருவின் கிரியைகளுக்கு எங்களை விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தை ஆசீர்வதித்து தாங்க தகப்பனை, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை